ஆதியாகமம் 3:7 படிக்கலாம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். அந்த பரிசுத்தத்தை, தேவனுடைய பரிசுத்தத்தை இழந்ததுனாலதான் அவர்களுக்கு பயம் வந்தது. அதனாலதான் அவங்க ஆண்டவரை சந்திக்க முடியல அப்படி என்பது வேதத்தில் இங்கே வாசிக்கிறோம். ஆனால் 7ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது அவங்க அப்படியே முழுமையாய் பாவத்திலே விழுந்து விட்டார்களா என்று சொல்லி பார்க்கும்போது 7ஆம் வசனத்துல முழுசா விழுந்துட்டாங்களா? உங்களுக்கு என்ன தெரியுதா? முழுசா விழுந்துட்டாங்களா அவங்க அப்படின்னு பார்த்தா வசனம் என்ன சொல்லுது? இல்ல, முழுசா விழல, பரிசுத்தம் கொஞ்சம் அவங்களுக்குள்ளே இருந்தது என்று பார்க்கிறோம். ஆவி மனிதன் பாவத்துல விழுந்தாலும் கூட அவன் பாவத்திற்கு முழுமையாக அவன் விழவில்லை. அப்படி என்று சொன்னால் பரிசுத்தம் ஒரு நாளும் தோற்று போகாது. அல்லேலூயா. பரிசுத்தம் ஒரு நாளும் தோற்று போகாது. இங்கே அவர்களுக்குள் பரிசுத்தம் இருக்கிறது என்பதற்கு அடையாளமாக தான் 7ஆவது வசனத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலையை தைத்து தங்களுக்கு அறைகளை உண்டு பண்ணினார்கள். இதனுடைய அடையாளம் என்னவென்று சொன்னால் பரிசுத்தம். அல்லேலூயா. நாங்கள் நிர்வாணிகள் அப்படி என்று சொல்லி அவர்கள் ஓடி போய் ஒளிந்து கொண்டிருந்தார்கள் என்று வசனம் சொன்னாலும் சும்மா போய் ஒளிந்து கொள்ளவில்லை. ஒன்றுமே இல்லாமல் அவர்கள் ஓடி போய் ஒளியவில்லை. தேவனுடைய மகிமை என்னவோ அவர்கள் விட்டு போனது. மகிமை அவர்கள் விட்டு போனது நிமித்தம் அவர்கள் ஆடை இல்லை என்பதை அவர்கள் அறிந்தார்கள். மகிமை என்று சொன்னால் ஒரு விதமான பனிமூட்டம் போல, ஒரு மேகம் போல அப்படியே உடலை ஒட்டி மூடிக்கொண்டிருக்கு. அதுதான் கழுத்து வரைக்கும், முகம் மட்டும்தான், தலை மட்டும்தான் தெரியும். அந்த மகிமை கழுத்திலிருந்து அந்த கால் வரைக்கும் அப்படியே மூடிக்கொண்டிருந்தது. அதுதான் மகிமை. இப்போ அவர்கள் தவறு செய்தது நிமித்தம் அந்த மகிமை போயிடுச்சு. நாங்கள் அப்படியே போய் ஒளிஞ்சிக்கணும் அப்படின்னு வசனம் இருக்குதான்னு பார்த்தா இல்லை. அவங்க என்ன பண்ணாங்களாம்? அத்தி இலைகளை தைத்து மறைச்சிக்கிட்டு தான் போய் ஒளிஞ்சு கொண்டிருந்தார். அப்போ அந்த நிர்வாணத்தை மறைப்பதே ஒரு பரிசுத்தம். அல்லேலூயா. மனிதன் முழுமையாய் பாவத்தில் விழுந்தான் என்று வேதம் சொன்னாலும் இல்லை, பரிசுத்தத்தை ஒரு அழிக்க முடியாது. அங்கே கொஞ்சம் பரிசுத்தம் ஒட்டின்னு தான் இருந்துச்சு அவங்களுக்குள்ள. அந்த பரிசுத்தம் தான் எது என்று பார்த்தால் அதனுடைய அடையாளம் என்னவென்று சொல்லி பார்த்தால் அவர்கள் இலையிலே தங்களுக்கு ஆடைகளை தைத்து கொண்டார்கள். அல்லேலூயா. ஆகவே பரிசுத்தம் ஒரு நாளும் அழியாது. பரிசுத்தத்தை அழிப்பதற்கு யார் முயற்சி எடுத்தாலும் அது அழியாது. பரிசுத்தத்தின் தேவன் நம்முடைய ஆண்டவர். அவர் கர்த்தர் பரிசுத்தர் என்று வேதம் சொல்லுகிறது. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தரை நாம பரிசுத்தமாய் தான் நாம் அவர் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவரை போல பரிசுத்தம் இந்த உலகத்திலே ஒருவரும் கிடையாது. அவர் துவக்கின பரிசுத்தத்தை, அவர் மனித இனத்துக்கு கொடுத்த பரிசுத்தத்தை ஒருவரும் அழிக்க முடியாது. அல்லேலூயா. ஆகவே ஒருவேளை பிசாசு நினைத்திருக்கலாம் இவர்களை பாவத்திலே முழுமையாய் நான் தள்ளிவிட்டேன் என்று சொல்லி. ஆனால் நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னார் 7ஆம் வசனத்துல பிசாசை பார்த்து, இல்லை இல்லை, நான் படைத்த என் மக்களை நான் எதற்காக படைத்தேனோ அதை உன்னால் அழிக்க முடியாது என்பதற்கு அடையாளமாக பரிசுத்தம் அவர்களுக்குள்ளே இருந்தது. அதை ஒருவரும் எடுக்க முடியாது, அது கொஞ்சம் இருந்தது என்பதற்கு அடையாளமாக தான் 7ஆம் வசனத்தில் படிக்கிறோம். அவர்கள் அத்தி இலைகளினாலே தங்களுக்கு அரைக்கச்சை, அப்படின்னா தங்கள் மானத்தை மறைக்கக்கூடிய ஆடைகளை அவர்கள் தைத்து கொண்டார்கள். அல்லேலூயா. ஆகவே பரிசுத்தத்தை ஒரு நாளும் அழிக்க முடியாது. பரிசுத்தம் ஒரு நாளும் விழுந்து போகாது. பரிசுத்தம் ஒரு நாளும் சாகாது. சத்தமா ஒரு சொல்லலாமா? பரிசுத்தம் அவ்வளவு வல்லமையானது. ஏனென்றால் பரிசுத்தர் நமக்கு பரிசுத்தத்தை கொடுத்திருக்கிறார். இது கர்த்தரின் பரிசுத்தம், இது கர்த்தர் கொடுத்த பரிசுத்தம். இந்த உலகத்திலே யாராலும் அழிக்க முடியாது. முதல் மனிதனுக்குள்ளே இருந்த அந்த பரிசுத்தத்தை பிசாசால அழிக்க முடியலன்னா இப்ப கூட பரிசுத்தத்தை பிசாசால
அழிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்தத்தை யாரும் அழிக்க முடியாது. ஆனால் அந்த பரிசுத்தத்தை நாம தான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்தத்தை நாம தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்தத்தின் பிள்ளைகளாய் ஆண்டவருக்கு மகிமையாய் நாம் இந்த உலகத்திலே வாழணும் இல்லையா? அப்போ ஆதியாகம புத்தகத்திலே முதலாவது ஒரு காரியத்தை பார்க்கலாம். என்ன நடக்கிறது என்று சொன்னால், பரிசுத்தத்தை அழித்த பாவத்தை அவர்கள் அழித்தார்கள். பரிசுத்தத்தை அழித்த பாவத்தை அவர்கள் அழித்தார்கள் அப்படின்னா என்னன்னா, அவங்கள பரிசுத்தத்திலிருந்து பிசாசு அழிக்க பார்த்தா பாருங்க, அந்த பாவத்தை அவர்கள் அழித்தார்கள் என்று சொன்னால், அந்த அழித்ததின் முதல் அடையாளம் என்னவென்று சொன்னால், இங்கே வசனம் சொல்லுகிறது 3:7 அவங்க என்ன செய்யறாங்களா? அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து. அல்லேலூயா. இப்போ அறிஞ்சிட்டாங்க, நாங்கள் தவறு செய்து விட்டோம், அந்த தவறினாலே தேவன் கொடுத்த மகிமை எங்களை விட்டு போய்விட்டது, அந்த மகிமை எங்களை விட்டு போனதுனாலே எங்களுக்கு வெட்கம் வந்து விட்டது, ஆகவே கர்த்தரை முகமுகமாய் பார்க்க முடியவில்லை, எங்களுக்கு வெட்கமாய் இருக்கிறது, அதே சமயம் பரிசுத்தராய் இருக்கிறாரே, ஆகவே அவர்களை சந்திப்பதற்கு பயமாய் இருக்கிறது என்ற ஒரு உணர்வு அவர்களுக்குள்ளே இருந்தாலும், எப்படியோ ஒன்று பரிசுத்தத்தை அழித்த அந்த பாவத்தை அழிக்கும்படியாய் அவர்கள் அறிந்தார்கள். அறிந்து அப்படின்னு பார்க்க, நம்ம தப்பு செஞ்சு விட்டோம் என்று அறிந்தார் பாருங்க, அதுதான் பரிசுத்தம். நமக்குள் மகிமை நம்மை விட்டு போய்விட்டது என்று அவர்கள் அறிந்தார் பாருங்க, அதுதான் பரிசுத்தம். ரோமர் புத்தகம் 12வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிக்கலாம். ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாய் இருக்கிறதினால் மறுரூபமாகுங்கள். பகுத்தறிவு வருதா? பகுத்தறிவதினாலே இல்லையா? கனியை சாப்பிட்டா பகுத்தறிவு வந்துடும். ஆனால் பாவத்திலே பிசாசு அவர்களை தள்ளினாலும் அவர்களுக்குள்ளே ஒரு பகுத்தறிவு வந்தது. என்னவென்று சொன்னால், உலகத்திற்கு ஏற்ற ஒத்த வேஷம் தரிக்கிற வாழ்க்கையை நான் வாழ மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அதுதான் வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்குள்ளே ஒரு பகுத்தறிவு வந்து விட்டது. ஆகவே நான் உலகத்தின் பாவத்துக்குரிய ஒத்த வேஷத்தை நான் தரிக்க மாட்டேன். நான் பரிசுத்தத்திலேயும் நான் பாவத்திலேயும் இருக்க மாட்டேன். இவர்கள் ஆதாம் ஏவாளும் பாவத்திற்குள் விழுந்திருந்தாலும் அவர்களுக்குள்ளே அந்த அறிவு வந்தது, நான் விழுந்துட்டேன் என்ற அந்த அறிவு வந்தது பாருங்க, அதுதான் பரிசுத்தம். அல்லேலூயா. பரிசுத்தத்தை அழித்த பாவத்தை அவர்கள் அழித்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகவே எபிரேயர் புத்தகம் 12வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிக்கலாம். 12:17. ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் மனம் மறுதலை காணாமல் போனான் என்று சொன்னால், நமக்கு பெற்றிருக்கிற இந்த பரிசுத்தத்தை நாம எழுந்திடக்கூடாது. அவர்கள் பாவத்தில் விழுந்திருந்தாலும், ஐயோ நான் தவறு செய்து விட்டேன் என்ற அறிவு அவர்களை விட்டு நீங்கவில்லை. அந்த அறிவுக்கு அடுத்து அவர்கள் செயலில் என்ன செய்கிறார்கள் என்பதை நாம் அடுத்த தியானத்தில் பார்க்க போகிறோம். இங்கே ஏசாவை குறித்து சொல்லப்படும் பொழுது, அவர்கள் மனம் திரும்புதலை விரும்பியும் அது கிடைக்காமல் போனது என்று சொன்னால், ஆகவே நாம பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை விட்டு விடக்கூடாது. அல்லேலூயா. அப்போ ஆதாம் ஏவாளும் பாவத்துல விழுந்தாலும் நீங்க சொல்றீங்க, ஐயா அவங்களுக்குள்ள பரிசுத்தம் போலையே, நான் விழுந்தாலும் என்கிட்ட பரிசுத்தம் போவாது அப்படி என்பதை நாம தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது. அன்றைக்கு அவர்களுக்கு விழுந்ததற்குரிய சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம விழாதபடிக்கு கிறிஸ்து சாத்தானை தம்முடைய மரணத்தினாலே ஜெயித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அவர்களுக்குள்ளே பரிசுத்தத்தை அழித்த
பாவத்தை அழிக்கிற ஒரு அறிவு அவர்களுக்குள்ளே வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, அவர்களுக்குள் இருக்கிற பரிசுத்தத்தை பிசாசால அழிக்க முடியல. ஆதியாகம புத்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தில் என்ன படிச்சோம்? தங்கள் மானத்தை மறைப்பதற்கு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இலையை தேடுகிறார். அல்லேலூயா. இந்த மானத்தை மறைக்க வேண்டுமானால் ஒரு குறிப்பிட்ட இலை வேண்டும். ஒருவேளை அத்தி இலைன்னா இங்க இருக்கிற அத்தி மரம் அந்த இலை தானோ என்று நம்மால சொல்ல முடியாது. அது அந்த காலத்துல நடந்தது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட இலையை தேடுகிறார்கள் என்று சொன்னால் நான் இப்படி நினைக்கிறேன், அந்த இலையின் சைஸ் பெருசா இருந்திருக்கலாம். அல்லேலூயா. அப்போ தங்கள் மானத்தை மறைப்பதற்கு அவர்கள் தேவையான ஒரு இலையை தேடுகிறார்கள். அல்லேலூயா. நாமும் இந்த உலகத்திலே கர்த்தருக்காக வாழ்கிற வாழ்க்கைக்கு நாம நிலையாய் நிற்பதற்கு கர்த்தரை சரியாய் தேட வேண்டும். அல்லேலூயா. கொலோசியர் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை படிக்கலாம். கொலோசியர் 3. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுதுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீட்டிற்கு இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அல்லேலூயா. அவர்கள் தங்கள் மானத்தை மறைப்பதற்கு வேண்டிய இலையை தேடினது போல நாமும் பரலோகத்தை அடைவதற்கான வேண்டிய பரிசுத்தத்தை நாம தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் அந்த வசனத்துல சொல்லுங்க. ஆமா, நான் பாவத்திலிருந்து நான் வெளியே வந்திருக்கிறேன். ஆகவே நான் எழுந்திருக்கிறேன். நான் பாவத்துக்குள் விழுந்திருக்கவில்லை. நான் பாவத்தில் செத்திருக்கவில்லை. நான் இப்பொழுது எழுந்திருக்கிறேன். ஆகவே நான் கர்த்தரை தேடுகிற வாழ்க்கையிலே நான் உண்மையாயிருப்பேன், விடாப்பிடியாயிருப்பேன், அவரை கெட்டியாய் பிடித்துக் கொள்வேன். என் வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் போராட்டங்கள் வந்தாலும் சரி, நான் இயேசுவை விடமாட்டேன். அவரை ஆராதிக்கிற ஆராதனை விடமாட்டேன். அவர் பரிசுத்தத்தை நான் விடமாட்டேன். அவரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை நான் விடமாட்டேன். எத்தனை தடைகள் வந்தாலும் நான் உறுதியாய் இருப்பேன். அவர்கள் அந்த இருவரும் தங்கள் மானத்தை மறைப்பதற்கு ஏற்ற ஒரு இலையை தேடினார்கள். இல்லைன்னா வசனம் அப்படி சொல்லியிருக்கலாம், ஒரு இலையை தைத்து அவர்கள் உடையாய் உடுத்திக் கொண்டார்கள் என்று சொல்லலாம். ஆனால் அத்தி இலை என்று சொன்னால் ஒருவேளை அது கொஞ்சம் உறுதியான இலையாக இருக்கலாம், அல்லது கொஞ்சம் ஈஸியாக அதை உடுத்திக் கொள்வதற்கு ஒரு அகலம், ஒரு பெரிய ஒரு இலையாக இருந்திருக்கலாம். அல்லேலூயா. அப்ப ரோமர் 2:7 படிக்கலாம். சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அல்லேலூயா. சோர்ந்து போக என்ன பண்ணுங்க? நற்கிரியிலே ஓடிக்கிட்டே இருக்கணும். நல்ல செயலிலே தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். தீமை செயலுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அதான் அவர்கள் ஒரு இலையை தேடி ஓடினார்கள் தங்கள் மானத்தை பாதுகாப்பதற்கு. அதுபோல நம்முடைய பரிசுத்தத்தை பாதுகாப்பதற்கு, பரலோகத்தை அடைவதற்கு நாமும் அதை தேடி, பரிசுத்தத்தை தேடி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தரை தேடுகிற வாழ்க்கையை விட்டுவிடக் கூடாது. கர்த்தரை ஆராதிக்கிற வாழ்க்கையை விட்டுவிடக் கூடாது. அதுதான் ரோமர் 2 என்ன படிச்சான்? நல்ல செய், எவ்வளவுதான்ப்பா நான் நல்லது செய்யுது, ஓப்பா எவ்வளவு நல்லது செஞ்சாலும் நன்றி இல்லைப்பா அப்படின்லாம் நம்ம நினைக்கவே கூடாது. ஒரு அரசியல், ஒரு முதிர்ந்த தமிழகத்தின் முதல்வராக இருந்த ஒரு அரசியல் தலைவர் இன்றும் அந்த வாரிசுகள் அந்த ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிற அந்த தலைவர் சொல்றாரு, தலைவரே நீங்கள் நிறைய மக்களுக்கு நன்மை செய்கிறீங்க, ஆனால் உங்களை எல்லாரும் விரோதம் பாராட்டுறாங்க, உங்களை ஒரு மாதிரி தப்பாக பேசுகிறாங்க. பேசுகிறவங்க எதனா பேசுன்னு போட்டோம், நான் நல்லதை செஞ்சினேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி என்றால் என்ன? ஒரு உலக மனிதனுக்கே ஜனங்களுக்கு நல்லது செய்வதிலே எனக்கு அவமானம் வந்தாலும், என்னை உணராமல் அவர்கள் தவறாய் பேசினாலும் நான் நல்லதை செஞ்சுனே இருப்பேன்னு சொல்லும் பொழுது நாமும் பரிசுத்தத்திற்காக வாழ்கிறோம், பரிசுத்திற்காக வாழ்கிறோம், பரிசுத்தத்தின் தேவனுக்காக நாம வாழ்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட அந்த பரிசுத்தத்துக்குரிய நன்மை செய்வதிலே சோர்ந்து போகக்கூடாது. அல்லேலூயா. வாழ்க்கையிலே சோர்ந்து போகக்கூடாது. மூன்றாவதாக அதே 7ஆம் வசனத்திலே நாம் என்ன படிக்கிறோம் என்று சொன்னால்,
அவர்களுக்கு தந்த பரிசுத்தம் சும்மா விடாது. என்ன அங்க நடக்கிறது பார்க்கிறோம். 3-7 வசனத்துல 3:7 அவங்க அத்தி இலையை தேடி கண்டுபிடித்து அந்த இலை என்ன பண்ணிருக்கணும், ஒன்றிணைத்திருக்க வேண்டும். ஒன்றிணைக்கணும் இல்லையா? அப்போ ஒன்றிணைக்க வேண்டும் என்கிற சிந்தை, அது ஒரு பரிசுத்தம். அந்த சிந்தை இருந்தது, ஒன்றிணைக்க வேண்டும் என்கிற சிந்தை இருந்தது. பாருங்க, தங்கள் மானத்தை காத்துக் கொள்வதற்கு ஒன்றிணைக்க வேண்டும் என்ற சிந்தை இருந்தது. ஏன்னா ஒன்றிணைத்தால் தான் அது ஒரு ஆடையாய் மாற முடியும். அப்போ ஒன்றிணைக்கணும், நம்முடைய மானத்தை மறைப்பதற்கு இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ இன்றைய காலகட்டத்திலே இந்த சத்தியத்தின் மூலம் கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாருன்னா, 2 கொரிந்தியர் புஸ்தகம் 8வது அதிகாரத்திலே 7ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? இது 3வது குறிப்பு. அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லா சாஸ்திரத்திலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். பெருகி இருக்கிறாங்களாம். எதுல பெருகி இருக்கிறாங்க? என்னென்னத்துல பெருகி இருக்கிறாங்க? இல்ல இதுல பெருகணும்னு சொல்றாரு. ஆனா எதுல பெருகி இருக்கிறாங்க? எதை உதாரணம் காட்டுறாரு? விசுவாசத்துல, போதிக்கிற வாழ்க்கையில, அறிவு, இதுதான் நல்லது கெட்டது, நான் போற பாதை சரி, நான் ஆராதிக்கிற ஆராதனை சரி, நான் சரியான தேவனிடத்துல இருக்கிறேன் என்கிற நல்லது கெட்டது அறிகிற அறிவிலும், இன்னும் பரிசுத்தத்திற்கான தேவனுடைய ராஜ்யத்தை அடைவதற்கான எல்லா நற்செயல்களிலேயும் நாம உறுதியா இருக்கணும்னு சொல்றேன். அதுக்கப்புறம் சொல்றாரு, அது வந்து இதை செய்யறதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு ஒரு உதாரணமா காட்டுறாரு. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலேயும் இதை தேடுகிற வாழ்க்கையிலே ஓடி அதை நாம தேடி அதை ஒன்று இணைத்துக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையிலே பரிசுத்தத்திலே, உண்மையிலே, ஒழுக்கத்திலே, கர்த்தரை ஆராதிக்கிறதிலே, ஆண்டவருக்கு பரிசுத்தமாய் வாழ்வதிலே, இப்படிப்பட்ட நற்காரியங்களை நாம நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றிணைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12ஆம் வசனத்திலே என்ன சொல்லுகிறது? ஆமா, நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசங்களுக்கு மாதிரியாயிரு. ஆமா, ஒன்றிணைக்கணும். எதெல்லாம் ஒன்றிணைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய பரிசுத்த வாழ்வுக்காக? உன் இளமை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையில சரியா இருக்கணும், நீ நடக்கையில சரியா இருக்கணும், நீ அன்பில சரியா இருக்கணும், நீ ஆவியில முறையாய் ஒழுக்கமா இருக்கணும், நீ விசுவாசத்துல உறுதியா இருக்க வேண்டும், நீ கற்பிலும். யாருக்கு சொல்றாரு பவுல்? இந்த புஸ்தகம் யாருக்கு எழுதுறாரு? பையனுக்கு எழுதுறாரா, பொண்ணுக்கு எழுதுறாரா? தீமோத்தேயு யாரு, பொண்ணா பையனா? பவுல் வந்து தீமோத்தேயுக்கு முதல் கடிதத்தில் எழுதுறாரு. தீமோத்தேயு வந்து பையன், ஒரு வாலிப வயது. அப்போ பையனுக்கு, ஆண் மகனுக்கு சொல்றாரு கற்பிலும். ஆனா இந்த சமுதாயம் என்ன சொல்லுகிறது? பெண்கள், நீ உஷாராரு, கற்ப காத்துக்கோ, நீ அங்க இப்படி போவாத, இங்க இப்படி போவாத, அந்த ஆணு கூட பேசாத, அந்த வாலிபனோடு கூட பேசாத அப்படின்னு சொல்லி இந்த உலகம் ஒரு பெண்ணை தான் கற்பு கற்பு கற்பாரு கற்பாரு, கற்பு கட்டிடப்படாது, பத்திரமாயிரு சொல்லும். ஆனா வசனம் என்ன சொல்லுது? எப்பா, கற்பு என்பது பெண்ணுக்கு மட்டுமல்ல, கற்பு என்பது ஆணுக்கும் இருக்கிறது. எப்படி ஒரு பெண் ஒரு ஆணோடு கூட தவறு செய்தால் கற்பு இழக்கப்படுகிறதோ அதேதான் ஆணுக்கும். அப்போ இந்த சமுதாயம் ஆணை பற்றி சொல்லாது, பெண்ணை பற்றி தான் சொல்லும், கற்பு எழுதுறாரு. ஆனால் வசனம் சொல்லுகிறது, எப்பா, கற்பு என்பது பெண்ணுக்கு மட்டுமல்ல, அது ஆணுக்கும் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே பெண்ணுக்கு என்ன சட்டத்திட்டமோ, பெண்ணுக்கு என்ன போதனை செய்கிறோமோ, பெண்ணு கற்பு குறித்து அவர்களுக்கு எவ்வளவு பயமுறுத்துகிறோமோ, அவர்களை எவ்வளவு அடக்கி நம்ம வீட்டோடு கூட நம்மோடு கூட இணைத்து ஒன்றாய் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறோமோ, அதே போல ஆண் மக்களையும் வாழ வைக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா கற்பு இவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களுக்கும் இருக்கிறது. கடைசியா சொல்லப்படுகிறது, விசுவாசத்திலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கு.
ஒன்றிணைக்கணும். இதெல்லாம் ஒன்றிணைக்கணும். மொத்தம் எத்தனை காரியம்? 6 காரியங்கள் சொல்லுது. அப்படி அவர்கள் அத்தி இலையை அவர்கள் சேர்த்து ஒன்றிணைக்க பிரயாசப்படுகிறார்கள். ஆடையாய் உடுத்திக் கொள்ள, நாமும் நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றிணைக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக 4வதாக அவருடைய செயலை நாம பார்க்கும் பொழுது ஆதியாகம புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அவங்களுக்கு ஒரு சிந்தை வருது. இந்த இலையெல்லாம் எடுத்து ஒன்னாக்கி என்ன செய்யணும்? ஆடை உருவாக்க வேண்டும் என்கிற எண்ணம் வருது. அதுங்க ட்ரெஸ். ஏதோ தெரியல, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படியில, வேண்டாம் என்று சொன்ன நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிச்சிட்டோம். அதுக்காக நாங்க இப்போ தண்டனை அனுபவிக்கிறோம். எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா, அவர் போட்டிருந்த மகிமை என்கிற ஆடை எங்களை விட்டு போயிடுச்சு. அவர் போட்டிருந்த மகிமை ஆடை எங்களை விட்டு போனதுனால கொடுத்தவரே இன்னொரு ஆடையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் காத்து கொண்டிருக்கிற அளவுக்கு முட்டாள்கள் அல்ல. யார் நினைக்கிறாங்க? அதை வேணும் அப்படி நினைச்சிருப்பாங்க. நாங்க ஒன்றும் அப்படி விட்ட ஒரு முட்டாள் அல்ல. எங்கள் தேவன் எங்களுக்கு ஒரு ஆடையை கொடுக்கிற ஞானம் இருந்தது போல நாங்களும் அதை ஃபாலோ பண்ணுவோம். எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க ஒரு ஆடையை உருவாக்குவோம். சத்தமுறையில சொல்லலாமா? ஒரு ஆடையை உருவாக்குவோம் என்கிற ஒரு சிந்தை அவர்களுக்குள்ளே விழுந்துட்டேன் பாப்பா, அப்படி நம்ம வாழக்கூடாது. அதை சொல்லுது, நீதிமான் விழுந்தாலும் எழுந்திருப்பான்னு சொல்லு. தட்டி விட்டுட்டு எழுந்து போயிட்டே. அல்லேலூயா. ஒரு நடக்கிற குழந்தையை பாருங்க இல்லையா, அது திடீர்னு விழுந்துட்டா அழும். ஆனா சில குழந்தைகள் முயற்சி எடுத்து எழுந்திருக்கு பார்க்கணும் இல்லையா? நம்ம எல்லாம் கூட அப்படித்தான் வாழ்க்கையில எல்லாத்தையும் நம்ம விழுந்து தான் எழுந்திருக்கிறோம். சைக்கிள் கற்றுக்கும் போது நான் விழுந்து எழுந்தேன். இன்னும் கூட ஒரு அடையாளம் இருக்குது இடுப்புல. வண்டி கற்றுக்கும் போது கூட ஒருத்தர் எனக்கு கற்றுக் கொடுத்து பார்த்தாரு, ஐயா உனக்கு கற்றுக் கொடுக்க முடியாதுன்ட்டு. அப்போ சபை ஆரம்பிக்கிற ஒரு நேரம், எங்கே சபை இல்லாத கிராமம் என்று சொல்லி தேடி பானா வரைக்கும் போனோம். கூட ஒருத்தர், ஏன்னா எனக்கு வண்டி ஓட்ட தெரியாதுனால கூட ஒருத்தர் கூட்டின்னு போயிருந்தேன். அவர் விட்டு போனார் பாரு, என்னடா எவ்வளோ நாள் இவரே நம்ம நம்ப முடியும், நம்ம ஓட்டி பார்க்கலாம் விட்டாயம் திரும்ப ஒரு பழத்தில். அதுக்காக இப்போ வண்டி ஓட்டாமல் இருக்கிறோமா? இல்லைல்ல. பயந்துட்டு அதை விட்டுட்டு இருக்கிறோமா? இல்லைல்ல. இன்னைக்கு செய்யறோம்ல. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட தவறு செய்து விட்டால், ஒருவேளை அப்படிப்பட்ட சிச்சுவேஷன் ஏதோ வந்து விட்டால், ஐயோ நான் விழுந்துட்டேன்னு சொல்லி நம்ம இருக்கக்கூடாது. எழுந்து ஆண்டவருக்காக ஓடணும். அதுதான் இங்கே 4வது குறிப்பாய் பார்க்கிறோம். அவர்களுக்கு என்னங்க ஆடையை தைப்பதற்கு அவங்க ஒரு பிளான் பண்றாங்க. தேவன் எங்களுக்கு ஒரு மகிமையான ஆடையை கொடுத்தார். எங்களுக்கு ஒரு ஆசான் இருக்கிறார். எங்களுக்கு ஒரு பெரிய டைலர் இருக்கிறார். அவர் யாரு? சர்வ வல்லமையுடைய தேவன். அவர் ஒரு ஆடையை கொடுத்தாரு. அந்த ஆடையை நாங்கள் தற்காத்துக் கொள்ள எங்களுக்கு கதி இல்லை, அந்த அறிவு இல்லை. நாங்கள் விழுந்துட்டோம். ஆனாலும் நாங்கள் அதை ஆடை போயிடுச்சுன்னு சொல்லி நாங்கள் உக்காந்துருக்க விரும்பல. எங்களுக்கு ஒரு ஆசான் இருக்கிறாரு, ஆடை கொடுத்த ஆசான். அவரை மாதிரி நாங்களும் என்ன பண்ணுவோம்? ட்ரெஸ்ஸு உருவாக்குவோம். ஒருவேளை அது மாதிரி இல்லைனாலும் உருவாக்குவோம் என்கிற சிந்தை இருந்து பாருங்க, அங்கதான் பரிசுத்தம் நிற்குது. இல்லையா? சொல்லாமா? அரங்கத்தை ஆண்டு நன்றி சொல்லாமா? பரிசுத்தம் சாகாது, பரிசுத்தம் அழியாது, பரிசுத்தம் ஒழியாது. அதை யாரும் அழிக்க முடியாது, அதை யாரும் தடுக்க முடியாது, அதை யாரும் இல்லாமல் ஆக்க முடியாது. ஏனென்று சொன்னால் பரிசுத்தத்தை தேவனே நமக்கு கொடுத்தார். அது தேவனுடையது, அது தேவனால் மனித இனத்துக்கு கொடுக்கப்பட்டது. அதை யாரும் அழிக்கவே முடியாது. 1 தீமோத்தேயு புத்தகம் 2வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிக்கலாமா? தீமோத்தேயு 2:10. தகுதியான வஸ்திரத்தினாலும் தெரிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் அவர் ஆயத்தப்படுத்தின ஆடை. ஒருவேளை நான் இப்படி நினைக்கிறேன்,
ஆதாம் ஏவாளும் பாவம் செய்து விட்டால் மகிமை போய்விட்டால் திரும்ப வந்து நானே ஒரு ஆடை கொடுக்கிற வரைக்கும் அந்த கேப் வரைக்கும் இவங்க மானங்கெட்டு போய் அவமானமா அசிங்கமா இவங்க வந்து நிற்கக்கூடாது. அப்போ ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒரு அறிவு கொடுத்துருப்பாரு. என்ன அறிவு? என்ன காப்பேடி, நான் உனக்கு ட்ரெஸ் கொடுத்தல, அதே மாதிரி நீயும் ஃபாலோ பண்ணி உன்னால முடிஞ்ச ஒரு ட்ரெஸ் உருவாக்கு அப்படின்னு சொல்லி அவர் தான் ஒரு வேளையாத்தி மரத்தை அங்கு உருவாக்கி வைத்திருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. படைக்கிறவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அவருக்கு முன்னும் பின்னும் எல்லாம் தெரியும். அவருக்கு யாரும் புதிதாய் ஒன்றும் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தற்செயலாய் ஒன்றை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையும் அவருக்கு கிடையாது. அதுபோல இங்கேயும் 1 தீமோத்தேயுவில் படித்தோம், தகுதியான வஸ்திரம் இல்லையா? தேவன் விரும்புகிற பரிசுத்தம் நமக்கு இல்லை என்றாலும் நம்ம அந்த பரிசுத்தத்தை அடைவதற்கு தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணம் அப்படி என்று சொன்னால் அமைதி, அடக்கம், தெளிந்த புத்தினாலும் தேவ பக்தி உள்ளவன் என்று சொல்லிக் கொள்ளுகிற அளவுக்கு நாம் இந்த உலகத்தில் வாழணும் இல்லையா? அதுதான் இங்கே பார்க்கிறோம். இந்த 4வது குறிப்பிலே அவர்களுக்கு ஒரு மைண்ட் இருந்துச்சு, ட்ரெஸ் தைக்கணும். அப்போ அவங்க 2 பேர் என்னென்ன சைஸில் இருந்திருப்பார்களோ அதற்கேற்ற ஒரு ஆடையை தைக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ள இருந்தது. அதே 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை படிக்கலாம். 6:12 1 கொரிந்தியர். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராதே. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். இல்லையா? அதுக்கு நானு அடிமைப்பட மாட்டேன். எனக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். நான் வந்து இங்க பாவம் செய்து விட்டேன். ஆதாம் நினைச்சிருக்கலாம், நான் பாவம் செய்து விட்டேன் அப்படின்னு நான் கிடக்கிறேன் அப்படின்னு ஆதாம் இருந்திருக்கலாம். ஆனால் பரிசுத்தம் ஒரு நாளும் தோற்று போகாது. பரிசுத்தத்தை ஒரு நாளும் ஒருவர் அழிக்க முடியாது. அவர்கள் பாவத்தில் விழுந்திருந்தாலும் அவர்களுக்குள்ளே பரிசுத்தம் கொஞ்சம் ஒற்றினேதான் இருந்தது. ஏன்னா பரிசுத்தம் அவ்வளவு வல்லமை உடையது, பரிசுத்தம் அவ்வளவு மேன்மை உடையது. பரிசுத்தம் அது கர்த்தரால் மனித இனத்திற்கு கொடுக்கப்பட்டது. அது எல்லா மனிதருக்குள்ளேயும் ஏதாவது ஒரு வழியிலே ஒட்டி கொண்டுதான் இருக்கும். எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்தம் இருக்குதுங்க. ஆனா நம்முடைய பரிசுத்தம் கர்த்தருக்கானது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்குள்ளேயும் ஒழுக்கம் இருக்குது, ஆனா நம்முடைய ஒழுக்கம் கர்த்தருக்கானது. எல்லாருக்குள்ளேயும் உண்மை இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் நீதி இருக்குது, ஆனா நம்முடைய நீதி கர்த்தருக்கானது. அவர்கள் நீதி அது யாருக்கானது நமக்கு தெரியாது. ஆகவே இங்க அதுதான் பார்க்கிறோம். இந்த வசனத்திலே எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாகிறது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட்டவன் அல்ல. நான் விழுந்துட்டேன், நான் இந்த அடிமையில இருக்க மாட்டேன். என்னால முடிஞ்ச ஒரு ட்ரெஸ் தைப்பேன். அதமுக்குள்ள இருந்தது. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பரிசுத்தத்திலே வாழ்வேன், என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் கர்த்தருக்காக வாழ்வேன் என்ற அந்த ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். 5வதாக குறிப்பு நம்ம பார்க்கும் பொழுது அதே ஆதியாகமம் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்திலே அவர் என்ன செய்தார்கள்? இலைகளை தைத்தார்கள். இல்லையா? இல்ல, முதல் டைலர் யாருங்க உலகத்துல? ஆதாம் தான் முதல் டைலர். அவர் தான் என்ன பண்றார்? இலையை எடுத்து தைக்கிறார். அது ஒரு பரிசுத்தங்க. அதை ஒன்று சேர்க்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது பாருங்க, அது பரிசுத்தம். இலையை தைக்கணுன்ற ஒரு பரிசுத்தம் இருக்கு பாருங்க. இல்லை, அப்போ தைப்பதற்கு என்ன செய்திருப்பார்கள்? நம்மெல்லாம் விருந்து சாப்பிட்ற காலத்தில் மந்தார இலைன்னு ஒரு இலை இருந்தது. இப்போ அது இல்லை. அது வந்து இப்போ எங்கே பார்க்கலாம்னா பூக்கடையில் கொஞ்சம் பார்க்கலாம். மந்தார இலைன்னு இருக்கும் பூக்கடையில். அதை எடுத்து தைப்பார்கள். எதில் தைப்பாங்கன்னா அந்த பூந்தொடப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பூந்தொடப்பத்தை 2ஆக கிழிச்சிட்டு அதில் வந்து அப்படி அப்படி குத்தி அப்படி பண்ணி உடச்சி, அப்படி குத்தி அப்படி பண்ணி உடச்சி அப்படியே 4 இலையை சேர்ப்பாங்க. அது எவ்வளோ சைஸ் இலை வேண்டுமோ அதை தைப்பாங்க. அப்போது நான் இந்த இலையை தைக்கிறேன், இது வந்து அந்த நாளில் பார்த்துருக்குறேன்.
அப்போ நான் இதை தியானிச்சு பார்த்தேன். இன்னைக்கு இந்த இலைகளை வைத்து இவர்கள் சாப்பாட்டுக்கு ஒரு ஒரு இலையை சேர்க்கிறார்கள் என்று சொன்னால் இந்த வேலையை முதல்ல செஞ்சது யாரு? இது சாப்பாட்டுக்கு, அது மானத்துக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த அறிவு அன்றைக்கே ஆதாமுக்குள்ளே இருந்தது. ஆகவே இங்கே பார்க்கிறோம், அதை தைக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருந்தது பாருங்க. தைச்சாதான் அது என்ன பண்ணான், நம்ம உடம்புல நிற்கும். தனித்தனியாக என்ன பேஸ்ட் போட்ட ஓட்ட முடியும், உடம்புல முடியாது. தைச்சு அவன் இது பண்ணான். அப்போ அந்த ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளே இருந்தது என்பதை பாரு. இலைகளை தைத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அந்த பரிசுத்தம் அவங்களுக்குள்ள கொஞ்சம் ஒட்டினது பாருங்க. அவர்களை இலைகளை ஒன்றாக்குகிற அந்த ஒரு சிந்தை அவர்களுக்குள்ளே இருந்தது, ஒன்றாக சேர்க்க வைத்தது. 1 யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிக்கலாம். 1 யோவான் 1:3. நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படிக்கு நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அந்த ஒன்றிணைக்கிறது, இலையில ஒன்றிணைத்தார் பாருங்க. இதுல இருந்து நமக்கு என்ன பரிசுத்தத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறாருன்னா, நாமும் நம்முடைய ஐக்கியம் யார் கூட இருக்கணுமா? எங்களுடைய ஐக்கியமானது பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல நாம் படிக்கிறோம். அந்த வசனத்தை படிக்கலாம். 3 இப்ப படிச்சுமே 1:3. நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அதான் ஒன்றிணைக்குதல். நம்முடைய வாழ்க்கை இயேசுவோடு கூட அப்படியே தச்சிடணும். அல்லேலூயா சொல்லாமா? பிரிக்க முடியாதபடிக்கு ஒன்றாக்கி விட வேண்டும், அதை இணைக்க வேண்டும். அந்த டைலர். அப்போ நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பரிசுத்தத்தை இயேசுவோடு கூட இணைத்துக் கொள்கிற, அவருடைய பிதாவாகிய தேவனோடு கூட இணைத்துக் கொள்கிற வாழ்க்கை நமக்கும் இருக்க வேண்டும். அதுதான் இந்த கருத்தின் மூலம், இந்த 5வது கருத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு கூட பேசுறார். பிலிப்பியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிக்கலாம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்கு உட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாணமான புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். அப்போ நியாயப்பிரமாணத்திலே நம்ம என்ன பண்ணா, நிலைச்சிருக்கணும், தைச்சிருக்கணும், அந்த பரிசுத்தத்தோடு கூட நம்மளை இணைச்சிருக்கணும். 11ஆவது வசனத்தை படிக்கலாம். அதுலேயே அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். ஆகவே நாம் நம்மை ஆண்டவரோடு கூட இணைத்துக் கொள்ள வேண்டும். அப்படியானால் இணைத்துக் கொள்ளுகிறவர்கள் இந்த உலகத்தை விட்டு விடுவார்கள், இந்த உலகத்தின் ஆசாபாசங்களை விட்டு விடுவார்கள். 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவர் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், அவரோடு கூட இணைந்து வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் அவர்கள் இலையை ஒன்றிணைத்தார்கள், தைத்தார்கள் என்று சொன்னால், இதிலிருந்து கர்த்தர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்னா, எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தரை விட்டு நாம் பிரியவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதே ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அங்க என்ன பார்க்கிறோம்? அவர்களுக்குள் உள்ள பரிசுத்தம் அவர்களை ஒன்றிணைத்ததான். அதாவது இது ஆதாம் மட்டும் செய்யல, 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்க. ஏன்னா ஆதாமுக்கு எத்தனை ட்ரெஸ் வேணும்? ஒரு ட்ரெஸ் போதும். ஆனால் ஏவாளுக்கு 2 ட்ரெஸ். உங்களுக்கு புரியுது? அப்போ 2 பேரும் ஒன்றிணைக்கிறாங்க. ஆதாமுக்கு ஒரு ட்ரெஸ் தான் வேணும், ஒரு உடை இருந்தால், ஒரு துணி இருந்தால் போதும். ஆனால் ஏவாளுக்கு 2 துணி வேணும், 2 ட்ரெஸ் வேணும், 2 தைக்க வேண்டும். ஆதாமுக்கு 1 தைச்சா போதும், ஆனால் ஏவாளுக்கு 2 தைக்கணும். ஏன்னா அவங்க மானத்தை மறைப்பதற்கு பெண்ணுக்கு 2 வேண்டும்,
ஆணுக்கு ஒன்று இருந்தால் போதும். அப்ப 2 பேரும் என்ன செய்யறாங்க? நம்முடைய மானத்தை காப்பதற்கு நாம இப்போ அத்தி இலையினாலே ஒரு ஆடையை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஏங்க, உங்களுக்கு 1 செய்யுங்க, எனக்கு 2 செய்யுங்க. ஆமாம்மா, கரெக்டா சொன்னம்மா, நீ எனக்கு ஒரு ட்ரெஸ் இருந்தா போதும், உனக்கு 2 ட்ரெஸ் வேணும். அப்போ ஒன்றிணைகிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் முதல் மனிதன் பாவத்தில் விழுந்து விட்டாலும் பரிசுத்தம் அழியாது என்று சொல்லி நாம தியானித்துக் கொண்டிருக்கிறோமே. பரிசுத்தத்தை ஒருவரால் சாகடிக்க முடியாது என்று சொல்லி நாம பேசிக் கொண்டிருக்கிறோமே. ஆம், அங்கே பரிசுத்தம் சாகவில்லை. அவர்கள் இருவரும் சேர்ந்து, ஏங்க நீங்க உங்களுக்கு ஒரு ஆடையை உருவாக்குங்க, ஏங்க நம்ம சேர்ந்து நம்ம மொத்தம் எத்தனை ஆடையை உருவாக்கணும்? 3 ஆடையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆடைகளை உருவாக்குகிறார்கள். எபிரேயர் புஸ்தகம் 4-12 அதிகாரத்திலே 14வது வசனத்தை படிக்கலாம். எபிரேயர் 12:14. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. அப்போ ஏங்க, இவங்க 2 பேரும் இணைஞ்சு அவங்க பேசிக்கிட்டு தான் ட்ரெஸ் உருவாக்குறாங்க. ஏங்க எனக்கு 2 ட்ரெஸ் வேணும், உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வேணும். அப்போ என்னன்னா அவங்க தங்கள் மானத்தை மறைக்க என்ன பண்ணுறாங்க? ட்ரெஸ் உருவாக்குறாங்களே. அப்போ அவங்க மைண்டில் என்ன நடக்குதுன்னா, தங்களுக்கு எப்படி தங்கள் மானத்தை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இருக்குது பாருங்க. அதான் பரிசுத்தம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? இல்லையா? அப்போ இங்கே வசனத்தில் என்ன வாசித்தோம்? 12:14. 2 பேரும் ஒன்றாய் செயல்பட்டது போல திருச்சபைக்கும் இந்த சத்தியத்தின் மூலம் என்ன சொல்றாருன்னா, நீங்களும் ஒன்றாய் வாழணும். இல்லையா? இல்லையா? ஆரம்பத்தில் பார்த்தோம், உங்களுக்கு ஒரு பரலோகம், கோச்சிக்கிறதுக்கு ஒரு பரலோகமோ, கோபித்துக் கொள்வதற்கு காரணமாக இருந்தவருக்கு ஒரு பரலோகமோ கிறிஸ்தவத்தில் கிடையாது. எல்லாரும் அதே ஒரே பரலோகத்துக்கு தான் போக வேணும். அப்போ எல்லாரும் அங்கே ஒன்றா போகும்போது இங்கே ஒன்றா இருந்தால் தான் அங்கே ஒன்றா போக முடியும். இங்கே ஒன்றா இல்லாமல் அங்கே ஒன்றாக முடியாது. முறையில சொல்லாமா? பரலோகத்துக்கு யாரெல்லாம் போகணும்னு ஆசைப்படுறீங்களோ எல்லாரும் இங்கே ஒன்றா இருக்கணும். யாரெல்லாம் அங்கே ஒன்றா இருக்கணும்னு வாழ விரும்புகிறீங்களோ இங்கே எல்லாரும் எப்படி இருக்கணுங்க? ஒன்றாக இருக்க வேண்டும். அதுதான் இங்கே 12:14 இல்லையா? ஆகவே நான் இங்கே அப்படி தான் இருப்பேன், ஐயோ செத்தா கூட என் சாவு கூட வரக்கூடாதுன்னு சிலர். நீ செத்து போட்ட பிற்பாடு அவங்க வந்தாங்களா வரலையான்னு நம்மகிட்ட தெரிய போகுது. நம்ம வைராக்கியம் எப்படி இருக்குது பாருங்க. நம்ம அவங்க மேலே இருக்கிற கோபத்தை எப்படி காட்டுகிறோம். செத்தா கூட அவங்க சாவுக்கு வரக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படியெல்லாம் வைராக்கியம் பாராட்டுவது கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடாது. மன்னிக்க வேண்டும், மறந்து விட வேண்டும், அன்பு காட்ட வேண்டும். அவங்க எனக்கு துரோகம் செய்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் அதற்கு எதிர்மறையாக நீங்களும் துரோகத்தை செய்யக்கூடாது. இங்கே வசனம் என்ன சொல்லுகிறது அப்படி என்று சொல்லி பார்த்தால் 12:14 திரும்ப நம்ம படிக்கலாம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அல்லேலூயா. அதுல இன்னொரு வசனத்தை படிக்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 7வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கலாம். அதுபோல மனைவியானவளுக்கும் கன்னிகைக்கும் வித்தியாசம் உண்டு. விவாகம் இல்லாதவன் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் பரிசுத்தமாய் இருக்கும்படி கர்த்தருக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறாள். விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறாள். என்ன அருமையா சொல்லுது பாருங்களேன். 7வது அதிகாரத்துல கல்யாணமானவன் என்ன நினைக்கிறானா, மனைவி எப்படிலாம் இம்ப்ரெஸ் பண்ணல, மனைவி எப்படிலாம் சந்தோஷப்படுதுன்னு நினைக்கிறானா. அதே மாதிரி கல்யாணமான பெண்ணும் புருஷனை எப்படிலாம் சந்தோஷப்படுத்தணும், அவர் நம்ம மேலே அன்பாக இருக்கிறதுக்கு அவருக்கு என்னென்னலாம் அவருக்கு அதாவது பணிவிடை செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது இயல்பு இல்லையா? இப்போ ஒரு புருஷன் மனைவிக்கு எப்படி நினைக்கிறானோ, ஒரு பெண்ணானவள் புருஷனுக்கு எப்படி நினைக்கிறாளோ, அதே மாதிரி இப்போ ஆவிக்குள்ள பரிசுத்தத்திற்காக நாம கூட என்ன பண்ணுங்க, ஏசப்பாவை ஆண்கள் நீங்கள்
ஏசப்பாவை ஒரு மனைவியா பார்க்கணும். அல்லேலூயா. இது வசனம் தான் சொல்லுது. நமக்கு இதுல இருந்து என்ன கற்றுக் கொடுக்குதுன்னு இதுதான். அப்போ ஒரு பெண்ணானவள் கர்த்தரை இயேசு கிறிஸ்து எப்படி பார்க்கணுங்க? எப்படி பார்க்கணும்? நீங்க புருஷனா பார்க்கணும். அப்படின்னா என்னன்னா பணிவிடை. நீங்க வேற எதுவும் நினைக்காதீங்க. ஒர்க்கு. அவருக்கு துணி துவைச்சு போடுறது, அவருக்கு டீ கொடுக்குறது, அவர் வீடு வந்ததும் சிலர்லாம் ஷூ கட்டி விடுவாங்க, சிலர்லாம் சாக்ஸ் கட்டி விடுவாங்க, சிலர்லாம் அவர் இந்த கோட்டை கட்டி எடுத்துன்னு போய் மாட்டுவாங்க, சிலர்லாம் ஓடி வந்ததுமே தண்ணி கொண்டாந்து கொடுப்பாங்க. வாங்க உக்காருங்கன்னு வாங்க, என்னங்க சாப்பிட்றீங்க, டீ கொண்டாட்டமான்னு கேட்பாங்க. எப்படி இருக்குது? உடம்புலாம் ரொம்ப வலிக்குதா? இன்னைக்கு வேலைக்கு பண்ணீங்களே, ரொம்ப கஷ்டமாக இருக்குதா? உங்கள் வீட்டுக்காரர் விசாரிக்கிறேம்மா இல்லை விசாரிப்பாங்க. சிலர்லாம் என்னங்க வேலை மேலே என்ன பிரச்சனை இருந்துச்சா அப்படின்னு விசாரிப்பாங்க. அப்போ அன்பு புருஷனை விசாரிப்பது, திருப்தி ஆக்குவது. மனைவிக்கும் புருஷன் அப்படி. அதுபோல இங்கேயும் வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நாமும் ஆண்டவரிடத்திலே அப்படி அன்பு காட்ட வேண்டும். அல்லேலூயா. அப்படி அவரோடு கூட நாம உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தான் இந்த 7வது அதிகாரம் 35வது வசனத்திலே சொல்லுது. அல்லேலூயா. ஏழாவது அதிகாரம் 1 கொரிந்தியர் 7:35 படிங்க. இதை நான் உங்களை கண்ணில் அகப்படுத்த வேண்டும் என்று சொல்லாமல் உங்களுக்கு தகுதியா இருக்கும் என்று நீங்கள் கவலை இல்லாமல் கர்த்தரை பற்றி கொடுக்க வேண்டும் என்றும் உங்கள் சுய பிரயோஜனத்துக்காகவே சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே இது எல்லாம் உங்கள் சுய பிரயோஜனத்துக்கு தான் நான் சொல்றேன். சுயம்னா உங்க சொந்த லாபத்துக்கு, உங்களுடைய நன்மைக்கு தான் நான் சொல்றேன்னு சொல்லி இங்கே பவுல் எழுதி முடிக்கிறார். ஆகவே இதை நான் இதோடு கூட செய்தி முடிக்கிறேன். இந்த இடத்திலே அந்த ஆதியாகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 7ஆம் வசனத்தில் எத்தனை அறிவுரைகள் நமக்கு கிடைச்சது அப்படின்னு பார்த்தா, அவங்க பாவத்தில் விழுந்துட்டு இருந்தாலும் பரிசுத்தம் சாகவில்லை என்பதற்கு அடையாளமாக 6 விதமான நற்கிரியைகள் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இருக்குது. அதை தான் நம்ம படித்தோம். என்னென்ன நற்கிரியைகள் எழுதுனீங்களா? என்னென்ன நற்கிரியைகள்? இலைகளை அது முதலாவதாக அவங்க பார்க்கிறோம். அதாவது அறிந்து அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதாவது அறிந்து என்று சொன்னால் தாங்கள் பாவிகள் என்பதை அறிகிற அந்த தன்மை வந்தது பாருங்க. அதுதான் பரிசுத்தத்தின் முதல் வெளிப்பாடு. 2வதாக இலைகளை தேடினார். பரிசுத்தம் அழியவில்லை என்பதற்கு 2வது அடையாளம் தங்கள் மானத்தை காப்ப வேண்டிய இலையை தேடினார்கள். 3வது தங்களுடைய மானத்தை காப்ப இலைகளை சேர்க்க வேண்டும் என்று யோசித்தார்கள். சேர்த்தாதானே தைக்க முடியும். சேர்க்க வேண்டும் என்று யோசித்தார்கள். பரிசுத்தம் அழியவில்லை என்பதற்கு அடையாளம். 4வதாக அவர் என்ன செய்தார்கள்? தங்கள் உடலுக்கு ஏற்ற ஆடை தைக்க வேண்டும் என்று திட்டம் போட்டார் பாருங்க. அதுதான் பரிசுத்தம் அழியவில்லை என்பதற்கு அடையாளம். 5வதாக அவர்கள் இலைகளை ஒன்றாக சேர்த்தார்கள். பரிசுத்தம் அழியவில்லை, பரிசுத்தத்தை அழிக்க முடியாது என்பதற்கு அடையாளம் அந்த தங்கள் மானத்தை காப்பதற்கு இலையை ஒன்றாக அவர்கள் சேர்த்தார்கள் என்று சொல்லி 5வதாக பார்க்கிறோம். 6வதாக கடைசி குறிப்பாக நமக்கு உண்டாக்குவோம். பெண் என்ன நினைக்கிறா? எனக்கு 2 ட்ரெஸ் வேணும். ஆண் என்ன நினைக்கிறாரு? எனக்கு 1 ட்ரெஸ். அதுதாங்க பரிசுத்தம். எனக்கு 2 ட்ரெஸ் வேணும்னு அவன் நினைக்கிறா பாருங்க, அதுதான் பரிசுத்தம். அவன் நினைச்சானோ நமக்கு தெரியாது. ஆனால் 2 ட்ரெஸ் வேணும் நாமளே சொல்றோம், அதுதாங்க பரிசுத்தம். அவருக்கு 1 ட்ரெஸ் வேணும், அதுதான் பரிசுத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தத்தை யாராலும் அழிக்க முடியாது. இது வரைக்கும் இது மாதிரி சத்தியத்தை நம்ம கேட்டிருக்க முடியாது. 2 பேரும் விழுந்துட்டாங்கன்னு நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் விழுந்தாலும் பரிசுத்தம் விழவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தம் சாகாது. பரிசுத்தத்தை ஒருவரும் அழிக்க முடியாது. பரிசுத்தம் ஒரு நாளும் ஒழியாது.